மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணுவான், விளங்குவானா விளங்க மாட்டானா, இவ்வளவுதான் தலைப்பு. இது நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவோ. ஆண்கள்லாம் அங்கிட்டு போ, பெண்கள்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமாக பொண்ணு பார்த்து இப்போத்தாண்டா கல்யாணம் பண்ணேன். அவன் நம்மளை தான் பார்க்குறாளா, அவளை வேறு யாரும் பார்க்குறான்? நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை அழகான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக உட்காந்துருக்கீங்க. அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒரு ஆள் பிள்ளையை தூக்கிட்டு வந்தார், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புனான். ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துடணும். அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டில் இருந்த பொண்டாட்டி ஒரு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே லேடிஸோடு வந்து உட்காந்துக்கிட்டான். நான் ஒரு ஜோக்கு சொல்லையில் இப்படி உரைச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறேன் வந்திருக்கான். 4 லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி காப்பி வாங்கி குடிச்சிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த சுக்குமல்லி விற்கிறேன் சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டம் சும்மா இருக்க வேண்டியதானே, சில்லறையா இல்லை, அந்த நான் தரேன் நைட்டி தூக்கி டவுசரில் கையை விட்டுருக்கான், பிடிச்சி விட்டானுவா. ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறான்னா எதுக்கு? இந்த கட்டின 2 பொண்டாட்டிக்கு ஒரு பிள்ளை, ஒரு பொண்டாட்டிக்கு 2 பிள்ளைக்கும் தான். வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் போய்கிட்டு இருக்கு. உண்மையில் அருமையான ஒரு கோவிலுக்கு விழா எடுக்கிறீங்க. அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒரு காலத்தில் இந்த ரோட்டில் பைக்கில் போகிறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். மாரியம்மா, நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும். இப்போல்லாம் எவனும் அப்படி கும்பிட்றதில்ல. ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒத்த கையில் மாரியம்மா கிசுறான். மாரியம்மா, நான் அவசரமாக ஈரோடு போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் 1 ரூபா உண்டியலில் போட்டால் லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக் இட். மாரியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டுதான். அண்ணன் பைபாஸில் மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு. நெத்தியில் போய் 1 ரூபா ஒட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் நம்மள்ட்ட வேலையை காட்டும். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க, எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்க. இதுதானுங்க ஊர். நேற்று பட்டிமன்றம் தாங்க ஆரம்பித்தேன். 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஒருத்தன் ஒடியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு அப்படின்னா பேர் சொல்லாத வச்சுக்க, திட்டுவான்னுவா, வச்சுக்கட்டான். திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு. என்னை ஒருத்தன் பின்னாடி வந்து சுரண்டனான். யாருன்னு பார்க்குறேன், அதே ஆள் பின்னாடி வந்துட்டான். வந்து மறுபடியும் 100 ரூபா கொடுத்தான். வேணாம்னே அப்படின்னு வச்சுக்கட்டான். மொத்தம் ஒரே ஆள் 250 ரூபா காசு கொடுத்தான். எல்லாரும் பட்டிமன்றம் முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலையாடான்னு கேட்டேன். போதே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துப்பட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தாந்துருன்னு கேட்குறாய்யா. நான் என்னடா பண்ணுறேன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சுருந்தா இல்லை 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாய்யா. அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனாக இருந்திருக்கான். என்கிட்ட வசூல் பண்ண தெரியுறான். நானே விட்டதை வசூல் பண்ண முடியாமல் தான் ஊராக பைதுக்கிட்டு சுற்றுறேன். வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் இருக்குது. ஒரு திருமண சம்பந்தமாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னா, இப்படி தாண்டா குடும்பம் இருக்கும்னா. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள். தத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் பாடலாம். லேசா ஒரு கைதட்டு மட்டும் கொடுங்க போதும்.
ஏன் கைதட்ட சொல்கிறோம்னா அங்கே பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாதம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டருக்கு திட்டு வாங்குகிறோம், இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். ஏன்னா அதை நம்பித்தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அம்மாலாம் படுத்து தூங்கி 15 நாள் ஆகுது. மெட்ராஸ்லேருந்து வரும்போது படிக்கட்டில் படுத்து தூங்கி எவனோ டீசல் கேன் கிடக்குன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறமா எந்திரிச்சு இல்லை நான் பொம்பளை ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கு, நல்ல வேலை பேசினேன் அப்படின்னு சொல்லி கூட்டியாந்துருக்காங்க. உண்மையில் அருமையான ஏற்பாடு. எங்களை வந்தவங்களை நேற்றுலேருந்து எங்களை உறவு உபசரித்து அருமையாக பைபாஸில் ரூம் போட்டு கொடுத்து நைட்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு. அடாடா அருமையான சிக்கன் நாட்டுக்கோழி தாப்பாவில் செஞ்சு அருமையாக சாப்பிட்டோம். இவருக்கெல்லாம் தம்பிக்கு ஒரு பட்டனே தெரிச்சு போச்சு. அந்த அளவுக்கு ஏன் எக்கிற சாப்பாடு அருமையாக சாப்பாடு ஆமான்னு சொல்லியா. இந்த அம்மாலாம் உட்காந்து சாப்பிடுது, எந்திரிச்சுன்னு இருக்குது சாப்பிடுது, அப்புறம் திருவிக்கிட்டு சாப்பிடுது. அவ்வளோ பெரிய கவனிப்பு. சில ஊர்லையில் அந்த அளவுக்குலாம் கவனிக்க மாட்டாங்க. கடைசியில் பாயாசம் கொடுத்தாங்க. இந்த அம்மா நிறையா பாயாசம் சாப்பிடும். அது பாயாசம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் யாரும் பாயாசம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு சுகர் பேஷண்ட்டு பூரா வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் 4 அறிஞர் பெருமக்கள் வச்சுருக்காங்க பேசுகிறதுக்கு. இதில் திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மனதெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அசைய காதில் தூது விட்டு அப்பா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸுக்கு போடுற பாட்டு போடுற, நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றிய என்னையா, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில் கணிப்பொறியியல் துறை தலைவராக பணியாற்றி ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய கல்லூரியில் 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல கைது. இது ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையானே. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தின சொப்பன சுந்தரி பாட்டை போடுறீங்களாப்பா. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சுருக்கா, அது இந்த காரை யார் வச்சுருக்கா, பெட்ரோல் யார் போடுறது, அந்த கார் எங்கே கிடக்குன்னு தெரியாமல் தான் அவனே சுற்றி எடுத்துடுறான். இல்லை இல்லை, திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். இந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, போயிட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, இறந்து போயிட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிற பிள்ள பணம் இல்லாமல் அப்படி பரதேசித்தனமாக சுற்றுதுன்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனரை அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்கள். இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் போயிருக்கு திருப்பூர். பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்து உள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்ட்டு இருக்கு. இங்கேயே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி சல்ட்லாம் கழட்டி போட்டு ஓடினவர் தான் இப்போ சிவமாரியத்தோடு போய் சுற்றிக்கிட்டு திடுறார். அவ்வளோ தூரம் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சென்னை ராணிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது இருக்கும். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசுது சமுந்தி காத்தும் அடிக்குது. அப்பா செந்தில், இது சின்ன பொண்ணாயா? நல்லா பாரியா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணுமியா? உன் வயசில் அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கியா? இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தால் ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கரு கருன்னு அடிக்குது. மருதான அடிக்காத, ரிக்கு வண்டி கிரீஸ் எடுத்து அடி, கிரு கிருன்னு இருக்கு. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர்
இந்த இளம் வயதிலேயே ஒரு இளம் பெண் எப்படி பெற்றோருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வகையில் கல்லூரியில் முதுகலை பட்டம் படித்து கொண்டிருந்தாலும் இரவு நேரங்களில் இது போன்ற இலக்கிய பணிகளை செய்து தன்னுடைய பெற்றோருக்கும் உறுதுணையாக தான் கல்லூரி கட்டணத்தையும் தானே சம்பாதித்து கட்டிக்கொண்டு தனக்கு போட வேண்டிய நகைகளையும் தானே சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையின் ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய அன்பை சகோதரி பவித்ரா அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதினம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, நம்மள இட தேடி வரும் நாள் எந்த நாள், முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. உங்களுக்கு வாசிக்க தெரியும், அடுத்த வரி எனக்கு தெரியாதுண்ணே, நானே முக்கால் வரியில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய இசை ஜாம்பவான், நிறைய இசைக்கலைஞர்களை உருவாக்கியவர். இவரிடம் உருவாக்கியவர் தான் திருவேங்கட உமாநாத் என்ற ஒரு மனிதர். சிறப்பாக இசை வாசிக்கக்கூடிய அருமையண்ணன் தேனி மகேசன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் பிரபல இசை ஜாம்பவான். அவர் மிக வள்ளி கும்மியிலாம் அவருக்கு டேட்டு கிடைக்கிறதில்ல. அந்த அளவுக்கு வள்ளி கும்மியில் ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி யூடியூப்பில் அவருக்குனே தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு அவரை மட்டுமே காட்டுறாங்க, உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே காட்டுறாங்க. அப்படி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அருமையான ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்னன்னே? திருமுருகன். அருமையாக இருக்குனே. நல்லா நாங்கள் ஏற்றுங்கன்னு சொல்லலை, இறக்குங்கன்னு சொல்லலை, இப்படி தானே இருக்கணும். நேரத்தில் என்ன ஒரு ஆள் கொண்டுட்டானே, ஏற்றுங்க அப்படிங்கிறேன். என்ன வேஷு ஏற்றுவான் அப்படின்னாரு. அப்படிலாம் எல்லாம் நல்லா உட்காந்துருக்கீங்க. எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கீனா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய இயக்குனர் அருமை தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, ஏன்னா நீங்கள்லாம் முன்னாடி அமர்ந்துட்டீங்க. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணியை துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், மிகப்பெரிய ஜாம்பவனாக வரக்கூடிய மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். உன்னை நம்பித்தான் கூட்டமே உட்காந்துருக்கு. உட்காரு. எப்படி விடுவேன் அவசரத்தில் உன்னைய? புது வேட்டியா மாப்பிள்ள? டே அப்பா அருமையாக இருக்க. கலரை மாற்றி வீட்டுக்கு கொண்டு போயிரு போகும்போது. ஹலோ ஹலோ. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லிக் கொடுத்தவளே, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, ஒரு மொழியே கவிதையாகிய வரலாறும் உண்டு. அந்த சிறப்பு நம் தாய்மொழி தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி அடரா தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 21 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்காந்துருக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்றும் வஞ்சனையை வைக்காதீங்க. நல்ல ஒரு அற்புதமான மேடை, நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. மனுஷ மன நிம்மதியா இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா? அவ்வளவுதான். சத்தியமா நடுவர்ல இந்த கோவில்ல நம்ம சாமி கிட்ட வேண்டி காப்பு கட்டோம்ல, இந்த காப்புக்கும் ஆப்புக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சாமி கிட்ட வேண்டிட்டு ஒரு மஞ்ச கயிறு எடுத்து நம்ம கையில கட்டணும்னா அது காப்பு. அதே சாமி கிட்ட வேண்டிட்டு அந்த மஞ்ச கயிறை ஒரு அழகான பொண்ணு கழுத்துல கட்டணும்னா அதுக்கு நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு நடுவர்ல. உண்மையிலே நானும் ஆப்பு வச்சு 25 வருஷம். அப்ப இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லைன்னு உண்மையை சொல்றதுக்கு 2 ஆண்கள் வந்திருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி பொய் சொல்றதுக்கே 2 பெண்கள் வந்திருக்காங்க. இப்ப நீங்க பேசுறீங்களா மைக், இதுல காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தனா அது மின்சாரம், ஒரு மஞ்ச கயிறுல கனெக்ஷன் கொடுத்தனா அது சம்சாரம். இது தொட்டாதான் சாக்கடிக்கும், அது தொட்டதுக்கெல்லாம் போட்டு அடிக்குதே. இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றதுக்கு தான் ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பா நாங்க வந்திருக்க. நல்ல கையை தட்டி உற்சாகப்படுத்தி விடுங்க. நம்ம அணி அப்படி ஜெயிச்சு நிக்கணும். நிஜமாவே எனக்கு ஆனா ஒரு சின்ன ஆசை தான். என்ன ஆசை? இந்த பாருங்க, பொய் பேசுறது 2 பெண்கள் வந்திருக்காங்க, உண்மையை சொல்ல 2 ஆண்கள் வந்திருக்கோம். திருமணத்துக்கு முன்பா பின்பா நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். உங்களை சாட்சியா வச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வரலாம்னு இருக்கேன். என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன், மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போடுற பிரேஸ்லெட், மோதிரம், செயின் எல்லாம் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன். ஆமாடா, கொடுத்து விட்டு நான் சங்கேரி டோல்கேட்ல படுத்துருப்பேன்டா. எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ரெடியா இருக்கீங்களாக்கா? லேடிஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருமா? ரெடி 1 2 3. எங்க அப்பா நீங்க
நீங்க எதுக்கு கை தட்டுறீங்க? நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? கேளுங்க சார். அப்பதான் நம்புவேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. பார்த்தா உங்க கருவம் கலைஞ்சிரும். அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு 10 மணிக்கு நம்ம ஸ்கூல்ல ஆதார் எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு நம்ம ஆட்டில் எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த பெண்கள் அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடித்து 5 பவுன் செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்காந்தோடனே எடுத்தாச்சு போமான்ருவான். என்னடி 1 2 3லாம் சொல்லாமல் எடுத்தாச்சுங்கிறாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும். வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச பொண மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. உங்கள் கருவம் கலைஞ்சு போயிடும். ஆனா இங்க பாருங்க, பெண்கள் சொன்னோன்னே இவ்வளவு தூரமா கை தட்டினாங்களே, இப்ப ஆண்களோட பவர் பாக்குறீங்களா? எங்க ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருமா? ரெடியா? ரெடி 1 2 3. அட்ரா 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 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ற கூட்டங்க. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என்னங்க மகிழ்ச்சி இருக்கு, என்ன சந்தோஷம் இருக்கு? அப்படி கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்ப நான் சொன்ன உடனே ஆண்கள்லாம் கை தட்டுவாங்க. மொரட்டு சிங்கிள்னு எங்களுக்கு ஒரு பேர் இருக்குங்க. அந்த மொரட்டு சிங்கிளா வாழ்ந்தப்ப நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஒரு காலத்துல மொர பொண்ண மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க. நாங்க கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி அந்த மொர பொண்ண மாமா பொண்ணுன்னு கூப்பிட மாட்டோம். எப்படி கூப்பிடுவோம்? எப்படி? மைமா பொண்ணுன்னு தான் கூப்பிடுவோம். ஓஹோ. ஜிங்குன்னு நடக்கிற நடையில்லை, ஊழு விட்டு பச்சிங்கம்மா சுட்ட வடையில்லை. ஜிங்குன்னு நடக்கிற நடையில்லை, ஊழு விட்டு பச்சிங்கம்மா சுட்ட வடையில்லை. குடு குடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும். கண்ணு 2 திறந்து பார்த்தா ஜீபூம்பா காணோம். சில்லாக்கி சில்லாக்கி நீ சீன்னு விட்டா ஜிலேபி. நம்ம கிட்ட கட்டா தட்டி பிம்பிளிக்கு பில்லாப்பி. ஏ மைமா ஏ மைமா ஓ மாமே உனக்கு தாமா. ஏ மைமா 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 அம்மனே நம்பி நீ வாமா. ஏ மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில்னு பூந்துட்டாடா நெஞ்சில. இது எப்ப? எப்ப? கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தாலியை கட்டிட்டு நாங்க பாடுற பாட்டுல என்ன தெரியுமா? என்ன பாட்டு? கல்யாணம் ஆன ஆம்பளைங்களா பாடுற பாட்டு என்ன தெரியுமா? எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாரோ. எங்க போகுது வாழ்க்கைனே தெரியாம நொந்து போறமே. இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? ஏமா அந்தமா கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சின்னு சொல்றீங்கல்ல, நல்ல நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த மக்கள் சாட்சியா நடுவர் சாட்சியா கேட்கிறேன். கட்டின புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறீங்களா? அப்படி கேளியா? அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு. சரி, ஏன் பொண்டாட்டிட்ட சொன்ன அடியாய் பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிறேன் பிக்கம் இல்லங்க. சப்பாத்தி மேல ஒத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன். பிக்கம் இல்லையா? கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு போட மிச்சுக்கிறேன். அவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்கமல என்ன பிக்கறாராம், போயா வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கறாயா. இப்படி தாயா? நேத்து எம் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாயா? சரி, அதே தோசை சுட்டு கொண்டாடிங்கறே, கொண்டாந்து வைக்கிறா. பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது. பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன். இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கறாங்க. உடனே எங்க மாமியா கூப்பிட்டு, எதுக்கு தோசை சுடுறத சொல்லுங்க அத்தை, நீங்க சுட்டுட்டு வாங்க தோசைன்னு. அந்த அம்மா கொண்டாந்து வச்சிட்டு கண்ணங்கரேன் கருப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கருப்பா இருந்துச்சு. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன். இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்புற போட்டு மாவு ஊத்திருக்கேன். இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சிக்குமா? நான் கேக்குறேன், உங்களை வச்சு நாங்க நிம்மதியா இருக்க முடியுதா? எங்க அம்மா அப்பாவோட முரட்டு சிங்களா வாழ்ந்தப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. அன்னைக்கு தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்கலான்னு போய் ஐஸ் பொட்டி திறந்தங்க. சரி, ஃப்ரிட்ஜ்ல பாக்குறேன் 4 பட்டு புடவை உள்ள சொறி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்லுங்க, ஐஸ் பொட்டிக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல போய் யாராவது புடவை வைப்பாங்களா? நான் கேட்டேன், ஏண்டி இவ்வளவு பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கானே, இதுல புடவை வைக்காம ஏண்டி ஐஸ் பொட்டியில வச்சேன்னு கேக்குறேன். கோடை காலத்துல இதுல வச்சு கட்டாந்தா நல்லா குளுகுள்னு இருக்காதா, இதுல வச்சேங்கற ஐயா. அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்புறம் நம்ம ஊர்ல கவுண்டர் ஊர்ல அதுக்கு பேரை மாத்திரம். என்னன்னு? அதுக்கு பேர் பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல. ஆமா, இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பிச்சைக்கார பொட்டியே தான், ஒண்ணும் இல்ல. நம்ம 20,000 30,000 கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கோம்ல. ஆமா சார். பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க. 30,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ்ல வெறும் 150 ரூபாய் ஜாமான் தான் இருக்கும். என்ன இந்த பெண்கள் வச்சிருப்பாங்க? 5 ரூபாய் இஞ்சி, பாதி நறுக்குன்னு எலும்புச்சம்பழம், புளிச்ச மாவு, போன வாரம் வச்ச ரசம் இப்ப விஷமாவே மாறி இருக்கும். நேத்து வச்ச மல்லிகைப்பூ, முழுங்க வேண்டிய மாத்திரையை தூக்கி முழுங்கினா மல்லிகைப்பூ வடை வருது. மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வடை வருது. சத்தியமா இந்த குடும்பம் உருப்படவே உருப்படும். அப்ப இந்த குடும்பம் உருப்புறதுக்கு என்னதான் வழி? இந்த ஃப்ரிட்ஜை 10 நாளைக்கு ஆம்பளை கண்ட்ரோல்ல விட சொல்லு. எங்க ஆண்கள் கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும்? நம்மளால எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவாங்க. அடடா,
வாங்கிட்டு வந்து ஏத்தனான்னு வச்சுக்க, லோடா ஏத்துவாங்க. இந்த பெண்கள் வச்சிருக்க பிரிட்சை திறந்தா கப்புவாட அடிக்கும். நம்ம பிரிட்சை திறந்து பாரு, கிளிங் கிளாங்னு சவுண்டோட. நம்மால் பிரிட்சு கதவை மெதுவா தான் சாத்துவான். உள்ள மூடி திறந்துக்கிச்சுன்னா என்ன பாத்தீங்களா? அப்படியே திறந்தாலும் அதை வீணாக்க கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு எங்கால எப்படிமா உற்சாகமா பாடுவான் கல்யாணத்துக்கு முன்னாடி. எப்படி சேர்த்து வச்சாரு எத்தனை காதலக்கா, கேட்டு பாரு கண்ணகி செல்லையக்கா, மாமும் பாரு செக்ஸ் ஃபிகர்தா, சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்கதா. அண்ணன் கையிலக்கு நீ விட்டு கம்மாளுக்கு, லைஃப் ஒரு புக்கு அத புரட்டின தாங்கிக்கு, கெட்டியின கிக்கு பெக்கு போட்ட கிக்கு, தொக்கியின தொக்கு ஜிஞ்சர் சிக்கன் தொக்கு. ஒத்துக்கம்மா பாவப்பட்ட அம்பளைய எத்துக்கம்மா. எம்மா மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, தூங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் வீணாச்சு. ஒத்துக்கம்மா பாவப்பட்ட அம்பளைய எத்துக்கம்மா. அந்த அளவு சந்தோஷமா இருந்தது. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் இருக்கா நான் கேட்க அப்படி கேளியா? ஆனா ஒரு விஷயத்தை இந்த மேடையில பெருமையோட சொல்லுவோம் சார். என்ன பெருமை? ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு பொண்டாட்டி அப்படி என்ன பாப்பாங்க? நல்ல ஒரு கை தட்டல அவளுக்காக தாராளமா எல்லாம் கொடுத்து வைங்க. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி 10 உள்ள போயிட்டு 20 வெளியில வந்துரும் சார். என் பொண்டாட்டில அப்படி கிடையாது. அப்புறம் என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாங்க, அதாவது தெரியுதான்னு பாப்போம்னு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சார், எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறேன்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன். கேள்விப்படுறேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிக்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வந்தியாங்கிறீங்க? ஆம்பளை ஆள் பூரா சிரிக்கிறீங்க. அண்ணன் பாண்டிச்சேரி செண்டு பாட்டிலுக்கு ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன், குண்டு பாட்டில் வாங்கியிருப்பேன். செண்டு பாட்டில் தான் சார் வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன். ஓஹோ, முறுக்குக்கு ஃபேமஸ். ஆமா, பாயம்மா கடை தான். பாயம்மா கடையில நேரா வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டி இந்தாடி டிவி பாக்குறதான் பாக்குற, மணப்பாறை முறுக்கு நறுக்கு முறுக்குன்னு வாய்க்கு நல்லா எதமா இருக்கு தின்னுகிட்டே பாருன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன் சார். இவன் மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பார்த்துட்டே சொல்றேன், மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கியா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமேன்னு வெளியில வந்து பாக்குறேன். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு, பக்கத்துல இருக்க கொசுவத்தி சுருளை எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே. இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா சார்? எப்படியா இருக்கு? அதனாலதான் நீ கல்யாணமான ஒவ்வொரு ஆண்களும் எப்படி தெரியுமா வேதனை பட்டு பாடுறோம்? எப்படி? மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைப்பது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வா. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது, ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. யாருக்காக? இழுக்கிறது எனக்கு, நீ ஆண்டா தண்ணி குடிச்சா? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்தா இழுக்கையிலே விட்டுட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் மாமா இப்படித்தான் நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான், நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, தோசை விக்கிருச்சு, தண்ணி தண்ணி. அவ முடியட்டும் வாரேன் நாடகம் முடியட்டு வாரம்னால எனக்கு முடியட்டு வாரம்னாலும் தெரியாம தான் இன்னும் பைதுக்கி சுத்தி. அப்ப இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கமா? என்னைக்காவது பெத்த தாய் பிள்ளைய சந்தேகப்பட்டிருக்கா சார்? படமாட்டா. பெத்த தாய் பையன் திருட்டு பயலாவே இருந்தாலும் ஊரு பூரா சொல்லும் இவன் திருடன்னு. ஆனா அந்த பெத்த தாய் என்னதுமா சொல்லுவா? ஏய் வாயை அடக்கி பேசுங்கடி, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல, என் பிள்ளை ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டான்னு திருடனாவே இருந்தாலும் அவனை விட்டு கொடுக்காம பேசுறவ தாய் சார். ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்டாட்டின்னு ஒருத்தி வரால, புருஷனை சந்தேகப்படுறதே உங்களுக்கு வேலையா போச்சா சார்? இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்குமா? முரட்டு சந்தேகம் சார். நான் என் பொண்டாட்டியை பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடுறேங்க. என்ன பாட்டு? 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ,
பாட்டு எப்படி சார்? சூப்பர் அப்படின்னு நினைச்சா நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ அடிக்காத, அதான் ஒன்றும் நடக்கலையே. தப்புனைய சட்டையை பிடிச்சி 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்காங்க, மரியாதையா லிஸ்ட்டை கொடுன்னு கேட்கறாளே சார். இது பரவாயில்லையா? போன தீபாவளிக்குமா பவித்ரா நீங்க போன தீபாவளிக்கு என் பொண்டாட்டி 10,000 ரூபாய் கேட்டா பட்டுச்சல் எடுக்க. சரி, என்கிட்ட காசு இல்ல, 1000 ரூபாய் கொடுத்து இதுக்கு நீ காட்டன் சேலை வாங்கி கட்டுடி, சும்மா ராணி மாதிரி இருப்பான்னு சொல்றேன். அந்த ராணி யாருன்னு கேட்டு சண்டைக்கு வர்றா. நீங்க புதுக்கோட்டை ராணின்னு சொல்லி விட்டு போக வேண்டியதானே சார்? உனக்கு துரோகம் ஒருபோதும் பண்ண மாட்டேன். நான் கேட்கிறேன், திருமண வாழ்க்கையில என்ன திருமண வாழ்க்கை சந்தோஷம் சந்தோஷம் சந்தேகப்பட்டுட்டு அலையறீங்களே. ஒன்னே ஒன்னு சொல்றேன், இங்க இருக்க 2 பெண்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க பொட்டு வைக்கிறீங்கல்ல, குங்கும பொட்டா பார்த்து வைங்க. ஸ்டிக்கர் போட்டு தயவு செஞ்சு வைக்காதீங்க. அப்படியே மீறி வைக்கிறதா இருந்தாலும் வச்சு விட்டு பழசானா தூக்கி கீழே போட்டுருங்க. அதை கொண்டு போய் கண்ணாடியில் வைக்கிறது, பாத்ரூம் பீங்கானில் விட்டுறது, கதவுல விட்டுறது, கக்கூஸ் பீங்கானில் கொண்டு போய் விட்டுறது. அன்னைக்கு ஒரு அம்மா வச்சிருந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல இருக்க ஜன்னல் கம்பியில ஒட்டி விட்டு போயிடுச்சு சார். நான் பட்டிமன்றம் முடிச்சு போய் ஏறலாம்னு ஏறி அசதியில் அப்படி தூங்கின பாருங்க, அந்த பொட்டி என் சட்டையில ஒட்டி இருந்திருக்கு. நான் பார்க்கல, என் பொண்டாட்டி பார்த்துட்டான். நேரா பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு போன பாருங்க. இவ பொட்டை பார்த்துட்டு என்ன கேட்டா, எத்தனை நாளா இது நடக்குது? நான் டிகிரி படிச்சிருக்கேன்ல, டாக்டர் வேறல்ல, நான் பட்டிமன்றத்தை தான் கேட்கறாளான்னு நினச்சிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டில் என் வாழ்க்கை பொட்டுன்னு போயிருச்சே. இந்த திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா சார்? நான் கேட்குறேன். உனக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுரா. என்னது? போன வாரம் யார் விட்டு போட்டோ என் வேட்டியில் ஒட்டி இருந்திருக்கு பார்த்தியா? இவன் மறுநாள் பட்டிமன்றத்துக்கு வாரம்னு வந்தா. ஏண்டி வாரின்னு பார்க்கத்தான் அப்படின்னு இந்த பொட்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பொம்பளையால் மூஞ்சியா பார்த்துக்கிட்டு எவ விட்டு போட்டு நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு சார். அந்த புகையே நீந்தான்னு அக்காவுக்கு தெரியுமா? அப்போ இந்த திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குமா சார்? பூரா சந்தேகப்படுறது சார். சார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கொரோனா காலகட்டம் வந்துச்சு இல்லை, சரி, கல்யாணம்னு பண்ண ஆரம்பிச்சாலே பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது சார். நான் கேட்குறேன், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இப்போ பொண்ணு பார்க்க போறோம்ல, திருமணம்னா பொண்ணு பார்க்க போவோம்ல, பொண்ணு பார்க்க போறது ஒரு காலகட்டத்தில் திருமணம் நல்லா இருந்தது. அப்போ பொண்ணு பார்த்தோமா பொண்ணு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, பேச தெரியுமா, முடி நீளமா இருக்கான்னு பார்த்தோம், பஜ்ஜி சுச்சி தின்னு கல்யாணம் முடிச்சோம். ஆனா இன்னைக்கு திருமண வாழ்க்கையில பொண்ணு பார்க்க போனா என்ன சார் பிரச்சனை வருது? அடையாண்டாத வயிற்றுல கலப்புறேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த பொண்ணு பார்க்கறது பெருசு இல்லை. சரி, இதேன் பொண்ணுன்னு நிச்சயம் பண்ண உடனே எவன்ட்டையாவது ஒரு கடனை வாங்கி ஒரு செல்போன் ஒன்று அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆமாம், இதில் என் நம்பர் இருக்கு, நீ பேசு. விடிய காலம் 6 மணிக்கே பல்லு விளக்காமல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் எந்திரிச்சு எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை, அவரை குடு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இதுக்காகலாம் கல்யாணம் பண்ணுவாங்களா? குடுங்குறாங்க. நைட்டு 1:30 எழுதி கொடுத்து தொலைய மாட்டாங்க. சார்ஜ் தீர்ந்து போயிடுது, ப்ளக் வாங்கிட்டு போய் சொருக்கிட்டு படுத்துக்கிறாங்க. நைட்டு 2:30க்கு கொடுப்பாங்க பாருங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தன் போனை எடுத்து முறைச்சிட்டான்னா பொண்டாட்டிலேருந்து போன் ஒருத்தன் அர்த்தம். பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம் பேசுகிறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் 3 வார்த்தை தான். என்ன வார்த்தை? வாரேன் உச்சே குலை தான் குலைக்கிறேன். இந்த ஃபோனு எப்போ தெரியுமா வரும்? 10:30 மணிக்கு எவனையாவது ஒருத்தனை தோது பண்ணி நைட்டு வாங்கி பாலக்கட்டையில் வச்சுட்டு உட்காருவாங்க. கரெக்டாக துறக்க போயில கிரிங்கிரின்னு ஃபோன் அடிச்சிடும். அவளே தான் மாப்பிள்ள, நான் ஈரோடு போகிறேன்னு சொன்னி எப்படி மூக்கு வெறுத்துதுன்னு தெரியல. என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி. நீ என்னடா பேசுகிற? ஏய் சும்மாறா, இங்கே கொடுங்க சார், நான் பேசுகிறேன். உங்கள் 2 பேர்ட்டையும் என் பொண்டாட்டி ஃபோனை கொடுக்கவே மாட்டேன்டா. பவித்ரா நீ பேசுறியா? நீ பேசலாம். இப்படி மூடிய துறக்கையில் மூடி சுற்றிக்கிடும். மூடி சுற்றிக்கிச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. எப்படி? பைக்கு சாவியை வச்சு திறப்பாங்க, அப்பவும் சுற்றிடும். இதை கடைசியாக திறக்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. என்ன அது? சுத்துதுரா மறுபடியும். கடைசி ஆயுதம் இதான். ஐயோ உடஞ்சு போச்சே, கவலைப்படாது, வாழ்க்கையே நம்ம கையில் இருக்கு. துண்டை பிடிச்சி வடிகட்டுவான். இவ்வளவு இம்சையும் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சார் இருக்கு. மகிழ்ச்சி இருக்கா, சந்தோஷம் இருக்கா? நான் கேட்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் நம்மளை தேடி வருது. அதனாலதான் சார் ஒரு ஆம்பளை கடங்காரனா வருது. யாரால? பொண்டாட்டியால. கட்டுன பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆம்பளையே கடங்காரன் ஆவறான். அதுக்கு முன்னாடி முரட்டு சிங்களா சந்தோஷமா. எங்களுக்கு மட்டும் திருமண வாழ்க்கை ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் எப்படி நம்ம ஆசைப்படுறோம்? பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி ஆத்துல தண்ணி போகாதப்ப அந்த நிலா வெளிச்சத்துல அங்க போய் பாயை விரிச்சு போட்டு புளிசோரை கட்டிக்கிட்டு அங்க காதல் பாட்டு பாடலாம்னு ஆசைப்பட்டோம். எப்படிமா கொடுத்தான் பாட்டு? எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்களை தான் கட்டி வச்சான், கொஞ்சாதியோ பூந்தோரணும், நானும் ரொம்ப சாதாரணம், வெண்ணிலவ மேகம் போல என்ன அவ மூடி வப்பா,
மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தான் தவிப்பா. ஒரு கவராணி போல எனக்கு அவ அம்மன் போல. சொல்ல போனா என்ன போல பாக்கியமா யாரும் இல்ல. தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல ஏதும் இல்ல. எல்லாம் என்றோ ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஆத்தங்கர கீர காத்து மேல பட்டு மோகம் ஆச்சு. பொடுநிலா சோறு நான் பொண்ணு மணி தேரு கூட வந்து சேரு நான் கொட்டுங்கனி சாரு. ராத்திரியில் பாடும் பாட்டு. அந்த சந்தோஷம் நாங்க ஆசைப்படுறோம் சார். ஆனா அந்த மாதிரியான திருமண வாழ்க்கை அமையலங்கிறதான சார் நாங்க சொல்றோம். நான் கேட்கிறேன், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேருது இல்ல? ஆமா. அதாவது மாப்பிள்ளை வீட்டு குடும்பமும் சேருது, பொண்ணு வீட்டு குடும்பமும் சேருது. தனி குடுத்தனம் போனதுக்கு அப்புறம் இவங்க அம்மா விட்டு ஆளுங்க வந்தா ஒரு மாதிரியும், நம்ம வீட்டு ஆளுங்க சொந்தக்காரெல்லாம் வந்தா ஒரு மாதிரி நடக்கிறாங்களே. இந்த திருமண வாழ்க்கை ஆம்பளைக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்னு நான் கேட்கிறேன். உண்மையா? சத்தியமா நான் சொல்றேன் சார். இவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீன் குழம்பு வைக்கிறாங்க சார். எங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீந்து போன குழம்பு கொண்டாந்து வைக்கிறாங்களே. அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மட்டன் குழம்பு வைக்கிறாங்க. எங்க வீட்டு ஆளுங்க வந்தா மட்டமான குழம்பு வைக்கிறாங்க. அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஆட்டையும் கோழியும் அடிக்கிறாங்க. எங்க வீட்டு ஆளுங்க வந்தா எங்களையே போட்டு அடிக்கிறாங்களே சார். இந்த திருமண வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்கும்? உண்மையா? நீ என் பொண்டாட்டிக்கிட்டே எல்லாம் ஒரு வார்த்தை கேட்டா ரிட்டர்ன்ல 20 வார்த்தை கேட்கறா. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? அவ திருப்பி ஏன் உனக்கு அறிவு இருக்கா? உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா? உங்க அத்தாவுக்கு அறிவு இருக்கா? உங்க சித்தப்பானுக்கு அறிவு இருக்கா? உன்னோட பட்டிமன்றம் பேச போற மஞ்சனானுக்கு அறிவு இருக்கா? இவ்வளவு கேட்கறா என் பொண்டாட்டி. உன்னோட தானே நான் சுத்திட்டு இருக்கேன், உன்னோட தானே வாழ்றேன். அவன் சொல்றாளே கல்யாணம் பண்ணி நீ அவனோட தான் வாழ்றேன், என்னோட வாழ மாட்டேன். எவ்வளவு சிக்கல் இருக்கு பாத்தீங்க. ஆனா சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்ன சந்தேகம்? ஒருத்தர் மாதிரியே உலகத்துல 7 பேர் இருப்பாங்களாம்ல, உண்மையாது? அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. அப்படித்தானே சொல்லிக்கிறாங்க. நான் வேண்டதெல்லாம் கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான். என்ன தவிர்த்து அந்த மீதி 6 பேருக்கும் அடிக்காத பொண்டாட்டியும் வாய் அடக்கமான மாமியாவும் கிடைக்கணும்னு மனசார இந்த மேடையிலேயே வேண்டிக்கிறேன் சார். அவ்வளவு பிரச்சனை இந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தானே சார் வருது. நான் கேட்கிறேன், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்கிறீங்களே, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த திருமண வாழ்க்கை ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு அது இம்சங்கிறத அந்த மேடையில பதிவு பண்றேன். ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆம்பளைக்கு குடிக்கிற பழக்கம் அதிகமா இருந்து, அவனுக்கு கெட்ட பழக்கம் அதிகமா இருந்து, கல்யாணம் பண்ண 3 வருஷத்துல 2 பிள்ளைய கொடுத்து அவன் போய் சேர்ந்துருவான் சார். இவனுக்கு தாலி கட்டி அவன் கூட வாழ்ந்த இல்லற வாழ்க்கைக்கு ஒரே காரணத்தால தான் விட்டுட்டு போன 2 பிள்ளையும் இளம் வயசுல அவ சந்தோஷமா வாழாவெட்டியா இருந்து 10 பாத்திரம் சேர்த்து அந்த பிள்ளைங்களை காப்பாத்தி கஷ்டப்படுறாளே. இந்த திருமண வாழ்க்கை பெண்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தரும் நான் கேட்கிறேன். இதுவா பரவாயில்ல சார், நம்ம காசு பணம் இருக்கிறவங்க நல்லபடியா திருமணத்தை நடத்திடலாம். ஆனா இந்த வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்தினால எத்தனை தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 32 வயசு 35 வயசாயும் இன்னும் கட்டி கொடுக்க மாப்பிள வரலையேன்னு ஏங்கி தவிக்கிறாங்களே. இந்த திருமண வாழ்க்கை பெண்களுக்கு, அதுலயும் குறிப்பா ஏழ்மையான பெண்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தரும் நான் கேட்கிறேன். அதனாலதான் ஒரு நாட்டுப்புற பாட்டிலேயே ரொம்ப அழகா சொன்னா, மாப்பிள வரும் மாப்பிள வரும் மாப்பிள வரும்னு எதிர்பார்த்து ஏங்கின ஒரு முதிர்கண்ணி பாடுற மாதிரி சொன்னா, எத்தனை முறை காஃபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா, எத்தனை முறை காஃபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா. சேதி வரும் முன்னு நம்பி அவ வீதி வழியே பார்த்திருப்பா, சேதி வரும் முன்னு நம்பி அவ வீதி வழியே பார்த்திருப்பா. சேதியும் வராது ஒரு நதியும் வராது, சேதியும் வராது ஒரு நதியும் வராது. எத்தனை முறை காஃபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா. வாழ்க்கை அவ்வளவு சோகமா போகுது. இந்த பெண்களுக்கு ஒண்ணும் இல்ல சார், ஒரு ஆணுக்கே குறை இருந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் இந்த சமுதாயம் தப்பா பேசுமா? கண்டிப்பா பேசாது, கண்டிப்பா பேசாது. பெண்களை தான் மலடின்னு சொல்லும். அவங்க ஒரு நல்ல காரியத்தில் கூட கொண்டு போய் கலந்துக்க முடியாது. அந்த மலடிங்கிற ஒரு பட்டம் ஆண்கே குறை இருந்தாலும் அந்த மலடிங்கிற அந்த பட்டத்தை சுமக்கிற அந்த பெண்ணிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த திருமண வாழ்க்கை கசக்குதா இனிக்குதானா? சத்தியமா கசக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல காரியத்தில் கூட அவங்களால கலந்துக்க முடியாது. அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் சரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை ஒரு காலம் கொடுக்கறது இல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லுவா, இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, தாயினுடைய பாசத்தை
விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலான்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா தாயினுடைய பாசத்தை சொல்றேன்? கண்ணதாசன் தான் ரொம்ப அழகா சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேத்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதையின் கோவலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாச தாயினுடைய பாசத்தை அழகா சொன்னானே. இந்த அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்த சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைக்கு இருக்கா சார்? அம்மாட்ட போய் உரிமையா அம்மா காசு கொடு, அப்பா காசு கொடுன்னு சின்ன வயசுல கேட்டோம்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கேட்டமே அதே போல அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுக்கலான்னு ஒரு ஆம்பளையால கொடுக்க முடியுமா சார்? நான் கேட்கிறேன். முடியாது. பொண்டாட்டி கேட்காம கொடுக்க முடியுமா? அதனாலதான் ஒரு புது கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா, சிறு வயதில் அப்பாவின் வீட்டில் உரிமையோடு நான் சாப்பிட்டேன். நான் சிறு வயதில் அப்பா வீட்டில் உரிமையோடு சாப்பிட்டேன். ஆனால் என் அப்பா வயதான பிறகு என் வீட்டில் என் மனைவியிடம் கேட்டுத்தான் சாப்பிடுகிறார். அவருக்கு உரிமை கிடைக்கவில்லைன்னு சொல்லி வேதனைப்பட்டு சொல்றான்னா, இந்த திருமண வாழ்க்கை ஒரு குடும்பத்தையே சிதைக்குதா இல்லையா? நான் கேட்கிறேன். இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு ஒரு கேள்வி கேட்கிறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி. 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். இங்க பாத்தியா, நிர்வாகஸ்தர்கள் யாருமே கை தூக்கல. என்ன அப்படி உட்கார்ந்திருக்கீங்க? எனக்கு என்ன வந்துருச்சு? விக்கி சக்தி யாருமே நம்ம சொல்லிட்டே தூக்குறாங்க. ஐயோ நம்ம பேர. ஆனா அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல ஒரு அண்ணன் மட்டும் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல கூட்டுக்காரமா அந்த கருவா பேக்கலாம் அவளை தென்னாவட்டா உட்காந்து தூக்கு கைன்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாங்க. ஆனா இதே கேள்வியை பெண்கள் தாய் கொளுத்தர் கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேளுங்க, எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு அடப்பாங்க, அதனால எழுந்ததுக்கு இவரே புருஷன் வரணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் சார். இப்ப நீங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க அக்கா, மனச்சாட்சியோட சொல்லுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலேயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அங்க ஒரு அக்கா சொல்றாங்க, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசில் வர வச்சுக்கணுமா? மணிப்பரசில் அங்கே 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா கை தூக்கக்கூடிய வந்து என்ன மணிப்பரசை பார்க்க போறான். ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணிப்பரிசில நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க, நல்ல ஒரு கை 2 போட்டோ மணிப்பரிசில அந்த அளவு பாசம் சார். அவ்வளவு பாசமா ஆடின்னு கேக்குறேன். பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்கேங்கறாடா, ஒட்டி புடி சார்ஜ் கையெழுத்து போட்டு விட்டுறோம், நான் பேங்க்குக்கு போயிட்டு லோன் அலைய வேண்டியதா. அப்ப இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் நான் கேக்குறேன். அதனால தான் ஒவ்வொரு ஆண்கள் ஏமாத்து சார். ஒண்ணு இல்ல சார், இந்த ஆண்கள் காதல்ல யாராவது ஏமாத்துறமா சார்? சத்தியமா சொல்றேன், ஆண்கள் காதலுக்கு பெண்கள் காதலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சார். சொன்ன உடனே எங்க ஆண்கள் எல்லாம் கை தட்டுவாங்க. ஆண்கள் காதலுக்கு பெண்கள் காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஆண்களும் காதலிக்கிறாங்க, பெண்களும் காதலிக்கிறாங்க. பெண்கள் ஏன் தெரியுமா காதலிக்கிறாங்க? நமக்கு அப்பா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம காதலை பிரிச்சு விட்டுருவாங்கிற நம்பிக்கையில பொம்பளை பிள்ளை போறா காதலிக்கும். ஆனா ஆண்கள் ஏன் தெரியுமா காதலிக்கிறோம்? நமக்கு நண்பன் ஒருத்தர் இருக்கான், நம்ம காதல சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையில தானே சார் ஆண்கள் பூரா காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். நண்பன் தானே சேர்த்து வைப்பான், இல்லன்னு சொல்ல முடியுமா? நடுவர் சேர்த்து வைக்க மாட்டான். இல்ல நண்பன் தான் சொல்றேன் நான், நண்பன் சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையில தானே சார் காதல் பண்றோம். அதனாலதான் இந்த பெண்கள் ஆண்கள் உசிரியே கொடுத்து காதலிப்போம் சார். உனக்கு எது ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்கள் சொல்லுவான். ஆனா எப்பயாவது கழட்டிட்டு போகணும்னு சொல்லி பெண்கள் ஆசைப்படும். போன் எடுத்துக்கங்களேன், பழைய சிம்ம அப்படியே இந்த லவ் பண்றப்ப பொம்பளை பிள்ளை ஒரு சிம் வச்சிருக்கும் பாத்தீங்களா? காலேஜ்ல படிக்கிறப்ப லவ் பண்றப்ப ஒரு சிம் வச்சிருக்கும். அப்பா அம்மா வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை பேசி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னோடனே அந்த சிம்மை 4 மூணா உடச்சி தூக்கி வாய்க்கால் விட்டு எறிஞ்சுவிட்டு அப்பா அம்மா வாங்கி கொடுத்த புது செல்லை போட்டுக்கிட்டு அந்த மாப்பிள்ளை கூடயே பேசிட்டாலே. ஆனா ஆம்பளை பையன் அப்படி பண்ண மாட்டான். காதலிக்கிறப்ப காலேஜில் படிக்கிறப்ப ஒரு சிம் வச்சிருக்கான்ல, அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பழைய சிம்மை அவளுக்கே தெரியாம 100 ரூபா போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே வச்சிருப்பான். ஏன் தெரியுமா? பெண் பிள்ளைகள் சிம்மை உடைக்குது, ஆண் சிம்ம பசங்க அந்த சிம்மை அப்படியே வச்சிருக்கான். பழைய காதலை எப்படியாவது போன் பண்ணிடுவாடோங்கிற பயத்துல தான் பொம்பளை பிள்ளை அந்த சிம்மை உடைச்சு போடுது. ஆண்கள் ஏன் தெரியுமா ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கான்? பழைய காதலி என்னைக்காவது ஒரு நாள் போன் பண்ணிட மாட்டாளாங்கிற ஏக்கத்துல தான் சார் எங்க ஆண்கள் பூரா அந்த சிம்மை என்ன வச்சிருக்கான்னா எங்கேயே தான்டா வீங்கி போயிடுறா, எங்கேயே வீங்கி போறமே இந்த பெண்களை நம்பி. அதனாலதான் சொன்னா, அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கையோ ஃபிகரை காட்டும், ஃபிகரின் கையோ டாட்டா காட்டிருண்டா மச்சான். இந்த பொம்பளை பிள்ளை காதலைங்கள் நம்பாதேன்னு எங்க ஆளு பாட்டிலே சொன்னா. பொன்னால பைத்தியமா போனவன் உண்டு, இங்கு ஆண்களால பைத்தியமா போனவள் உண்டா? பொன்னால காவி கட்டி நடந்தவன் உண்டு, இங்கு ஆண்களால காவி கட்டி நடந்தவள் உண்டா? பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா?
நம்பி விடாதே பொண்ண நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ண நம்பி விடாதே, பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் ஒந்து மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். நிதர்சனமான உண்மைனா இங்க இருக்கிற பெண்கள் தயவு செஞ்சு கைதட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். இங்க நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க, காலேஜில் படிச்சிருப்பாங்க. பெண்கள் நிறைய பேர் பள்ளிக்கூடத்திலேயே காலேஜ்லேயே படிச்சிருப்பீங்கல்ல. நீங்க படிச்ச காலத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார பேசுறப்பையோ இல்ல டீச்சர் வந்து பெண் பிள்ளைகளை பார்த்து யார் யார் படிச்சு என்னென்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்களே என்ன சொல்லியிருப்பீங்க? நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், நான் படிச்சு பெரிய ஆர்கிடெக்ட் ஆக போறேன், நான் நல்ல ஒரு மருத்துவச்சி ஆக போறேன், நான் நல்ல நர்ஸ் ஆக போறேன்னு சொல்லி எல்லா பெண்களும் தன்னுடைய ப்ரொஃபஷனலை சொல்லியிருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படிச்ச படிப்புக்கு உண்டான வேலையை செய்யறாங்களான்னு பார்த்தா ஒரு 10% பெண்கள் கூட தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியலையே. அவங்களுடைய லட்சியத்தை அடையறதுக்கு தடையா இருக்கிறதே இந்த திருமண வாழ்க்கைன்னு சொன்னா, இந்த திருமண வாழ்க்கை வாழணுமேனு தான் வாழ்றாங்களே தவிர வாழணும்னு ஆசைப்பட்டு வாழலைங்கிற ஒரே காரணத்தினால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கரை விடுமாங்க சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தில் நீரும் ஒரு பேர்த்தனி இலைனி இராத்துக்கு கடமட்ட கம்மிட்டு வெள்ளரிக்கு அவிச்சமிட்டு ஆஃப் ஆயில் ஆம்லெட். இந்த திருமண வாழ்க்கை இது எல்லாமே டூப்பு. மொரட்டு சிங்கிளா லவ் பண்ணிட்டு அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு 11 மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா வச்சிருக்க பழைய சாப்பாடை சாப்பிடுற மொரட்டு சிங்கிள் பேச்சுலர் வாழ்க்கை தான் டாப்பு. எங்களுக்கு தான் நடுவர் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் இளைஞர்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. ஆஃப் இல்ல ஆப்பு நடுவர்ல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. ஆமா, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. நீ என்ன தன் மதுர அரசாணியா, நிஜமாக வந்து இருக்கும் அள்ளிராணியா, நான் என்ற எண்ணம் கொண்டான் நடக்காதம்மா, நடந்தா இந்த அபு கிட்ட பழிக்காதம்மா, இல்லாதத பொல்லாதத எல்லாருக்கும் சொல்லாத, எம்மா எம்மா சும்மா சும்மா அங்கே இங்கே சொல்லாதே. பெண்ணாக பிறந்தாலே பெரும்பாக்கியோ, முன்னோர்கள் சொன்னார் அடி ஒரு வாக்கியோ, வாயாட்டியே உன் போலே பெண்ணாலே பெண்ணின் புகழ் மங்கும் தன்னாலே என்று சொல்லி வாயடக்கத்தோடு வாழ்கின்ற பேச்சுலர் வாழ்க்கை தான் சிறந்தது. கல்யாணம் பண்ணிட்டு வாயே துறக்காம வாழ்க்கை எப்படி சிறந்தது என்று சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் ஓம் ஓம் ஓம்னு சொல்றதை விட கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா சொல்றதை கேட்டு ஆம் ஆம் ஆம்னு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்கிற காரணத்தினால திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கையே சிறந்தது என்று சொல்லி பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன இதை சொல்லி நிறைவு செய்றேன். பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சார், அதனால தான் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? எங்க அம்மாலாம் தக்காளி சோறியே பிரியாணி மாதிரி செஞ்சா அது அம்மா சமையல் சார், தக்காளி சோறியே பிரியாணி மாதிரி செஞ்சா அது அம்மா சமையல், பிரியாணியவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல். அதனால தான் சார் அந்த கல்யாண வாழ்க்கை சரியில்லை. இதை விட ஈஸியா சொல்லவா? எப்படி? பொண்டாட்டி சமையலுக்கும் அம்மா சமையலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதுதான்டா பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசமும் இருக்குடா. என்னது? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். செம்பட்ட முடினா உங்க சமையல், பொங்க சைத்தாங்க. சாப்பாட்டுல முடியே இல்லைன்னா, சாப்பாட்டுல முடியே இல்லைன்னா அதான்டா ஆம்பளையால சமையல். பாத்தீங்களா? அப்ப வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்க. அதனாலதான் சொல்ற மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பே என்று சொல்லி நடுவர்களே புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண முதல் நாளே சினிமாவுக்கு போகலான்னு சொல்லி போயிருக்கிறாங்க. ஆமா, சினிமாவில் படம் போட்ட ஒரு 10 நிமிஷத்துல கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கு. வந்த உடனே இந்த புருஷங்காரன் சொன்னா பொண்டாட்டிட்ட, அடியே கரண்ட் போயிட்டு உடனே வந்துடும் தான் நான் கம்முன்னு இருந்தேன், 5 நிமிஷம் லேட்டாகி தான் கரண்ட் வரும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ண முதல் நாளே ஆசைக்கு உன் கன்னத்தில் 2 முத்தத்தை கொடுத்துருப்பண்டி அப்படின்னு நான் புருஷங்காரன். அதுக்கு பொண்டாட்டி சொன்னாலாம், இப்போ கரண்ட் போனப்ப முத்தம் கொடுத்தது நீங்க இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். திருமண வாழ்க்கை எவ்வளவு சிக்கல் பொண்டாட்டி பாத்தீங்களா? கல்யாணம் பண்ணி போனாலே பிரச்சனை சார். ஆனா எங்க பசங்களோட போனோமா, லாட்டரி சீட்டை கிழிச்சமா, அப்படி தூக்கி விட்டறிஞ்சமா, விசில் அடிச்சமான்னு வந்த அந்த பேச்சுலர் லைஃப் தான் நல்லதுன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு. செந்தில் எதை நினைச்சு சிரிக்கிற?
முத்தம் கொடுத்ததை நினச்சி சிரிக்கிறாப்புல. சார் உண்மையிலே திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு இருக்கார். ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த ஊரான் புள்ள, இப்போ பிறக்க ஊரான் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலும் புள்ள ஒரு பக்காலும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த பார்த்துட்டு வந்தோம். போன மாதம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வலிச்சு சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்ததை பார்க்க போகிறோம். தாயும் அழுவலை, பிள்ளையும் அழுவலை, புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறேன். நீ ஆண்டா அழுகுறான்னு கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபா பணம் கட்டணும் நான் தடான்னு அவங்க கிடந்து அழுது கிடக்கிறேன். அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாமல் உட்காந்துரு, அதான் நல்லது. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. எங்கே திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது? பொண்டாட்டி எங்கே சார் புரிஞ்சுக்க முடியுது? போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடித்தேன். என் பொண்டாட்டி கதவை திறந்தா. பாவம் தூக்கத்தில் வந்து திறக்கிறாளே, அப்படி சிரித்து வைப்போம்னு அவள் கதவை திறந்தோடனே அப்படின்னு சிரித்தேன். என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுவாரம் அதே மாதிரி பட்டிமன்றம் முடிச்சு அதே டயத்துக்கு போகிறேன். காலிங் பெல் அடித்தேன், கதவை திறந்தான். இவ தான் சிரிச்சா திட்டுறாள் அப்படின்னு கதவை திறந்தோன்னே இப்படியே இருந்தேன். என்னையை பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 4 மணிக்கு எவ்வளோ கதை திறந்துருக்கு, அவளை பார்த்து நான் சிரிக்கிறதுக்கு எங்கே உங்களை புரிஞ்சுக்க முடியுது? ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன ஐடியா? டெய்லி உங்கள் வீட்டு கதை தட்டுறது பக்கத்து வீட்டு கதை ஒரு நாள் தட்டி பாருங்க சார். ஏன் நான் உள்ள ஒரு பிளான் பண்ணுறீங்களாடா? பக்கத்து உள்ள இன்ஸ்பெக்டர் விடுறாது நல்லா ஒருத்து விட பிளான் பண்ணுறாங்க பாருங்க. பக்கத்து எழுத்து விட்டு கதை வேணா நினச்சிடாது. பொண்டாட்டியிலே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டியிலே 3 டைப் ஆஃப் ஒய்ஃப்ஸ், 3 வகையான பொண்டாட்டி இருக்கா. ஃபஸ்ட்டு டைப்பு சாப்பாடை போத்துவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்பான். என்னடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போடாத சாப்பிடுவோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கிறான். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. உடைய கழிச்சல் ஓய் பைப்பாச்சல் லாரி போது பசு போது அடிபடி தொலையாமல் வந்து தொலைகிறாம கையில் கட்ட மலைக்கு உனக்கு படித்து கொட்ட விட. இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருபருன்னு முழிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எனக்கு 14 பொண்டாட்டி, அதனால 7 பொண்டாட்டியை பற்றி தெரியும். மீதி 7 திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இந்த இதுக்கிட்ட நம்பரை வாங்கிக்க. முக்கால் துக்கத்தை எடுத்துறாங்க. வாழ்க்கையே நாரி போச்சு சார். இன்னைக்கு சார் என் கதையை கேளுங்க. நேற்று ஒருத்தன்ட்ட மாட்டினேன் பாருங்க. யாரும் அது மாதிரி மாட்டக்கூடாது சார். நேற்று நாமக்கல்லேருந்து ஈரோடு பஸ் ஏறினேன். திருச்செங்கோட்டில் இறங்குறதுக்கு பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு. 3 பேர் சீட்டில் 3 சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமாக உட்காந்துருந்தேன். ஒருத்தர் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான். பட்டையெல்லாம் போட்டிருந்தான். வெளிப்பட்டை மட்டும் இல்லை, உள்பட்டையும் போட்டிருந்துருப்பான் போல், எனக்கு தெரியலை. பசி எங்கே போகுதுன்னு கேட்டான். எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருக்கானா எவ்வளோ பெரிய போதையாக இருப்பான். பசி ஈரோடு போகுதுன்னு. அப்படிலாம் போகக்கூடாதே அப்படின்னா. கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான். உக்காரு உக்காரு. நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். அண்ணே அப்படின்னா, தம்பி அப்படின்னு என்ன மரியாதை கொடுத்துடணும். ஏன்னா அவன் பேசலை, பகவான் பேசுகிறான். என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான். நாமக்கல், கலெக்டர் ஆஃபீஸு, மாணிக்கம்பாளையம், திருச்செங்கோடு, ஈரோடுன்னு. அப்படிலாம் வரக்கூடாதேன்னா. எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான். எடுத்துன்னு தொலைய மாட்டான். உப்புங்கிறான், உட்காந்துக்கிறான். நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். அண்ணே ரொம்ப நாளாக திருச்செங்கோடு அந்த இடத்துல இருக்குது, ஈரோடும் அந்த இடத்துல இருக்குது. ஈரோடை தூக்கி நாமக்கல்லில் வைக்கணும், நாமக்கல்லில் தூக்கி திருச்செங்கோட்டில் வைக்கணும். என்ன சொல்கிறாயின்னு கேட்டான். முடியாதுன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான். அப்படியே செய்வோம்னே அப்படின்னு. நாங்கள் பேசுனதை பின்னாடி 2 பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கானுவோ. அதில் ஒருத்தன் சொன்னால், முன்னாடி பாடுறா 2 குடியார பயில்வை என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. குடித்ததாவே மாட்டினதுனா. இன்னொருத்தன் சொன்னால், இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்குது, அந்த மூக்கு நீளமாக இருக்கவன் தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்குது. இவன் சொல்கிறதுக்கு போகிறான், ஆமாம் போடுறான்னா. இப்படி ஒரு குடிகாரனையும் கட்டி ஒருத்தி குடும்பம் நடத்துகிறார்ல. யாருக்கு தெரியுமா கோயில் கட்ட வேண்டும்?
நித்தம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிற பெண்ணிற்குத்தான் இந்த சமூகத்திலே கோவில் கட்ட வேண்டும். குடிச்சான்னு அவளை இமிசையை கூட்டுறான். ஆனால் அந்த பொண்டாடி சரியாக இருக்காளா? ஒன்றும் இல்லை சார். போன வாரம் எங்கள் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. அவள் சொல்கிறா, உங்கள் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிடுச்சு, அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன். கரெக்டாக போகிறான். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சாவு வீட்டுக்கு எங்கள் அம்மா போச்சு. இவன் சொல்கிறா, அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் அவரை என்ன எங்கே பார்க்குறது? நேற்று ஒரு சாவு வீட்டுக்கு வந்துருச்சு. ஏண்டி உனக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது, நீ சாவு வீட்டில் போய் எப்படி அழுவாயின்னு கேட்குறேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குதுன்னு சொல்லி டச்சு ஃபோனில் ஒப்பாரி அப்படின்னு பதிவு பண்ணி சாவு வீட்டில் போய் ஜாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இவ கட்டி அழுதுக்கு இருந்திருக்கா. இவங்களுக்கு கட்டி அழுததில் அவங்க அமுக்குல டச்சு மாறி அண்டங்கக்கா கொண்டக்காரி ரெண்டக்க 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 செத்த வெந்திரிச்சு உட்காந்துட்டான். சனியை முடிச்சவளை ஆண்டி இங்கே வந்து இந்த பாடுபடுத்துறியா? அப்படி இவ்வளவு விமர்சையை கொடுக்கலாமா? சாவு வீடாக இருக்க வேணாமா? ஏன் இந்த பாடுபடுத்துற? திருமணத்துக்கு அப்புறம் எவன் நிம்மதியாக இருக்கான்? மாமியா மருமக சண்டை சொன்னாரே. ஆனால் உண்மையை சொல்கிறேன் சார், எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷமா எங்கள் அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சத்தியம் சர்வ சத்தியம். 18 வருஷமா என் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு சண்டையே வந்ததில்லை. எங்கள் அம்மா செத்து 18 வருஷம் ஆச்சு. இருந்தாவில் சண்டை வர்றதுக்கு இப்போ சாப்பிட்றா, உருள்றா, பெறல்றா. எங்கள் அம்மா செத்துச்சேன்னு என் பெரியம்மாவை கொண்டாந்து வச்சு என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன். இது பெரியம்மா வர்றாது, உனக்கு அத்தை வேணும். பெரியம்மாவை கொண்டாந்து வச்சேன். தொண்டை வலிக்குன்னு எங்கள் பெரியம்மா சொல்லியிருக்கு. இப்போ டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்கா. அவர் 15,000 ரூபா கொடுங்க, உள்நாக்கு வளர்ந்துருக்கு, நைஸாக கட் பண்ணிடுவோம் இருக்கார். இவன் நைஸாக டாக்டர் கூப்பிட்டு 30,000 தாரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் அப்படியா நறுக்கி விட்டுருங்க அப்படின்னு இருக்கா. எங்கள் அம்மா இப்போ சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. இப்போ வாயை திறந்தாலே கத்திரிக்கோலை காட்டா. எங்கள் அம்மா நாக்கை உள்ள பள்ளி மாதிரியே இழுக்குது யாச்சிந்தில். அப்போ இந்த திருமண வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும்? வாழ்க்கையே வெறுத்து போய் திரிகிறமே. பொண்டாட்டி என்பவள் ஒரு பேயாக திரிகிறாளே. புலம்பி தீர்த்திருக்கார். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச பிரபல நாட்டுக்கோழி நிபுணர் சென்னை ராணிக்குமார் அவர்கள் வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஆராய்ச்சி, இந்த அம்மா நாட்டுக்கோழியில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எந்த கோழி முட்டை விடும் விடாது அந்த அளவுக்கு ஆராய்ச்சி. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, இல்லை. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, இல்லை. இந்த படவீடு மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி